திருப்பூர் இளம்பெண் ரிதன்யா வரதட்சணை வழக்கு ஈரம் காய்வதற்குள் மதுரையை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் திருமணமாகி 8 வருடம் கழித்து மனைவியை 90 சவரன் வரதட்சணை கேட்டு தினம்தோறும் வற்புறுத்தி ரசிப்பதை தங்கையிடம் பகிர்ந்து சிரித்த ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுன எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்லல, நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஷுக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு, நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்ப ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல, 2 நாள் கழிச்சு வராங்க போல. எதுக்கு கூட்டிட்டு போற? இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு, போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றா போல. செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே, புதுசாவா செய்யறா? எங்க வீட்டுல பேசக்கூடாது, வைக்க கூடாது, வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது, இங்க வராதிங்க, இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லன்னு சொல்லிடு. அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு. இல்லாத நேரத்துல வந்துட்டு எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன? எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு. வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே, பாத்தியா? கேட்டியா? அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன். சொத்த போற தங்கச்சி போல எழுதி வைப்பேன். தங்கச்சி பிள்ளை. அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு, இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு, அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நகை கம்மியா போடுன்னு சொன்னீங்க. இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும், நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு பேசுவீங்க. அப்படித்தாடியா சொல்ற? இருடி, ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சுத்த பூரா இனிமே தங்கச்சிக்கு தான். எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு ஓடிட்டான். தொண்டை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? எனக்கு குடும்பமே ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு, அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தனுஜ் போய் பாத்துக்கிட்டே இருந்தா, என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அவரு ஏய் வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய முடு அப்படின்றான். இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன்பான்றா அவன்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது. அதுக்கப்புறம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.